Hello students, welcome to Hiba Max 10 Standard Max Chapter 4 Geometry. Exercise 4.4 la 13th question solve பண்ணலாம். Draw the two tangents from a point which is 10 cm away from the center of a circle of radius 5 cm. நமக்கு ஒரு circle இருக்கு. அதோட radius 5 cm. அதோட சென்டர்லேருந்து 10 cm தள்ளி ஒரு பாயிண்ட்டு, அதிலிருந்து நான் ரெண்டு tangent வரையணும். இதுதான் question. Also measure the length of the tangents. இந்த PA இருக்குது பாருங்கள் அண்ட் PB இருக்குது பாருங்கள், இதோட லென்த் என்னன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் கொஷின், இதுதான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சம் கொஞ்சம் பெருசாக வரும்ன்றனால நான் கொஞ்சம் தள்ளி வரைய போகிறேன். நீங்களும் உங்கள் எக்ஸாம் பேப்பரில் நடுவில் வரைஞ்சிடாதீங்க, இல்லைனா பேப்பர் திருப்பி வச்சு வரைகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தள்ளியே நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு 5 சென்டிமீட்டரில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபைவ் சென்டிமீட்டரில் நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். கிளியராக இருக்கா? 5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு O அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓலேருந்து 10 சென்டிமீட்டர் தள்ளி, அப்போ ஆல்ரெடி இது 5 சென்டிமீட்டர் கரெக்டாக? ஆல்ரெடி இது 5 சென்டிமீட்டர். இன்னும் ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் கரெக்டாக? இந்த ரெண்டு லைன் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுக்கணும் இந்த பாயிண்ட்டுக்கு. இந்த பாயிண்டில் இந்த இடத்த Pன்னு எடுத்துக்கலாம், இந்த இடத்த Mன்னு எடுக்கலாம். பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எப்படி எடுக்கணும்? பாயிண்டில் உங்கள் காம்பஸ் வச்சுக்கோங்க. மோர் தென் ஹாஃப், இது கரெக்டாக பாதி, பாதிக்கு மேலே எடுத்துகிட்டு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி பாயிண்ட் ஓவில் வச்சுட்டு அந்த முன்னாடி இருக்க ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி வரையணும். இப்போ உங்களுக்கு கட் ஆகலைன்னா மறுபடியும் நீங்கள் அதே பாயிண்டில் வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி நம்மளாக க்ரியேட் பண்ணணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு இது ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு நமக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளோட பர்பெண்டிகுலர் பைசெக்டர். இப்போ இந்த சர்க்கிளை டச் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் கிடைக்கிது இல்லையா? பர்பெண்டிகுலர் பைசெக்டர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டில் நம்ம காம்பஸை வச்சு O ரேடியஸாக எடுத்துக்கணும் கரெக்டாக. இதே பாயிண்ட்டு இங்கேயும் தொடும். அந்த ஸ்கெட்சு இந்த சைடும் தொடும், இந்த சைடும் தொடும் பாருங்கள். கரெக்டாக இருக்கா? அப்போ நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். கிளியராக இருக்கா? இப்போ ரெண்டு சர்க்கிள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ரெண்டு சர்க்கிள் ஜாயின் பண்ணுற ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். இதை நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். இது A, இது B. ஃபஸ்ட்டு நான் OBயை ஜாயின் பண்ணுறேன். இதோட லென்த்து 5 சென்டிமீட்டர், ஏன்னா இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். இப்போ OA ஜாயின் பண்ணுறேன்னா அதுவும் ரேடியஸ் தான். OAவும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுவும் 5 சென்டிமீட்டர். இப்போ டேன்ஜென்ட் வரையணும். Pலேருந்து A ஜாயின் பண்ணால் அது ஒரு டேன்ஜென்ட். இது ஒரு டேன்ஜென்ட். ஸோ Pலேருந்து A ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி Pலேருந்து Bயையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு டேன்ஜென்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபுல் லென்த் 10 சென்டிமீட்டர். இப்போ டேன்ஜென்ட்டோட லென்த்து அதுதான் நம்ம வெரிஃபிகேஷன், கரெக்டுங்களா? இப்போ இந்த டேன்ஜென்ட்டோட லென்த் என்னன்னு பார்த்துடலாம். 8 பாயிண்ட்டு. டேன்ஜென்ட்டோட லென்த்து 8.7. அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், சேம் 8.7. 8.7 வந்ததுன்னா நம்மளோட சம் கரெக்டுன்னு அர்த்தம். அது வெரிஃபிகேஷன் எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இதுவும் 8.7, இதுவும் 8.7. ஸோ இதை வெரிஃபை பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கும் மார்க் இருக்குது. சரியா? ஸோ இதை வெரிஃபை பண்ணலாம். வெரிஃபிகேஷன், இப்போ வெரிஃபிகேஷன் எப்படி எடுக்க போகிறேன்னா, இந்த A பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும்
hypotenuse square is equal to opposite square plus adjacent square. அது எழுதிக்கலாமா? இப்போ hypotenuse என்ன? இங்கே OP வந்து hypotenuse. OP square is equal to OA square plus AP square. Simplification எழுதிருக்கேன். OP square is equal to OA square plus AP square. அதாவது hypotenuse square is equal to opposite square plus adjacent square. hypotenuse 10 square, OA வந்து 5 square plus AP square. இதுதான் கண்டுபிடிச்சோம் tangent. இப்போ 10 squareனா 100 is equal to 5 square 25 plus AP square. அடுத்த லைனில் 100 plus 25 இன்சைடு வந்து -25 ஆகிடும். AP square இல்லையா? இப்போ 100லேருந்து 25 போச்சுன்னா 75, ஸ்கொயர் இன்சைடு வந்து ஸ்கொயர் ரூட், தட் இஸ் ஈக்குவல் டு AP. இப்போ 75க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ஏன்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ 75 நான் ஸ்கொயர் ரூட் மாதிரி எடுத்தேன்னா 8 8s are 64, 1 1 பாயிண்ட் வச்சா 2 0 எடுத்துக்கலாம். இன்ட்டு 2 பண்ணணும் இல்லை, 8 2s are 16 வந்து இங்கே 6ன்னு எடுத்துக்கணும். 8.6 எடுத்தனா 6 6 are 36, பேலன்ஸ் 3, 39 பேலன்ஸ் 3 9. இப்போ இது வந்து 10 ஆகும், இங்கே 4 வந்து இங்கே 9 ஆகும், இது 0 ஆகவும் மாறும் இல்லையா? ஸோ இது 0 ஆகும், 10ல் 9 போனால் 1. அகெயின் 86 into 2 12 பேலன்ஸ் 1 172. இப்போது நமக்கு 172 இருக்குது. இங்கே வந்து கம்மியான நம்பர் இருக்கனால பாயிண்ட் இருக்கனால 2 0 எடுத்துக்கலாம். 172 பக்கத்தில் 6 into 6 பண்ணால் 10356 கிடைக்கிறது. அப்போ இங்கேயும் 6 இங்கேயும் 6 10356. இதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ண வேண்டாம். இப்போ எனக்கு வந்து ஒரு பாயிண்டில் கிடச்சா போதும். அப்போது எப்படி இருக்குன்னா எனக்கு இப்போ ஆன்சர் பாருங்கள் 8.66 இருக்குது. எனக்கு ஒரு டெசிமல் பிளேஸ் போதும். அப்போ நான் இதை பண்ணணும், +1 பண்ணணும், ஏன்னா இது 5 விட பெருசு. ஸோ ஆன்சர் 8.7 சென்டிமீட்டர். வெரிஃபிகேஷனில் AP is equal to 8.7 சென்டிமீட்டர் வந்தோன்னா அப்ராக்சிமேட்லின்னு எழுதிடுங்க, சரிங்களா? அண்ட் அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் பாருங்கள், ஓன் வேர்ட்ஸ் எழுதாதீங்க, என்ன எழுதியிருக்கோமோ அதை படித்து அதுவே எழுதுங்க, சரியா? வித் சென்டர் அட் O, ட்ரா அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம் இல்லை 5 சென்டிமீட்டருக்கு, அது சொல்கிறாங்க. ட்ரா அ லைன் OP ஆஃப் த லென்த் 10 சென்டிமீட்டர். நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சைடு பெருசாக ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா? ட்ரா பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் OP விச் கட்ஸ் OP at M. ரெண்டு சைடும் ஆர் கட் பண்ணிட்டு நடுவில் ஒரு கோடு போட்டோம் இல்லையா? அடுத்து வித் M as center and MO as radius. Draw a circle which cuts the previous circle at AB. ஸோ ரெண்டாவது சர்க்கிள் வரைஞ்சதை மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ஏவும் பியும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா டேஞ்சென்ட்டுக்கு. ஸோ ஜாயின் AP and BP. AP and BP are the required tangents. Thus, length of the tangents are AP is equal to BP, that is equal to 8.7 centimeter. ஸோ இதில் வெரிஃபிகேஷன் என்னன்னு நான் முன்னாடி எழுதி காமிச்சிட்டேன், சரியா? ஸோ இதே மாதிரி இன்னும் 2 சம் இருக்குது. இந்த டைப் சம் ரொம்பவே முக்கியம். மோஸ்ட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதிக வாட்டி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. வெரிஃபிகேஷன் எழுதலைன்னா மார்க் மைனஸ் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட் அது இல்லையா சொல்கிறது? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.